ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் யூடியூப் சேனல். வீடியோலாம் பற்றி பார்த்தீங்கன்னா வேறு பற்றின நம்ம விக்னேஷ் சிவன் அவரும் பிரதீப் ரங்கநாதன் அவரும் இணைந்து எல்ஐசி திரைப்படம் நடிச்சிட்டு வராங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வந்து எல்ஐசி திரைப்படத்தோட டைட்டிலை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன டைட்டில் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, எப்போ டைட்டில்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பிரதீப் ரங்கராஜன் அவரோட நடிப்பில் நம்ம விக்னேஷ் அவரோட டைரக்ஷனில் அவரோட ஒன் ஆஃப் தி ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 7-8 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அப்போ ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் வந்து கடந்து வந்து இப்போ வந்து நம்ம பிரதீப் ரங்கராஜன் வச்சு பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து விக்னேஷ் வந்து நம்ம தலை அஜித் குமாரை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படமும் ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் வந்து எல்ஐசியில் வந்து இணைஞ்சிச்சு. இப்போ வந்து திரைப்படம் தான் எல்ஐசி தான் டைட்டிலு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுமே டீமுமே எல்ஐசி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்ஐசி திரைப்படத்தோட டைட்டில் வைக்க முடியாத ஒரு நிலைமை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்ஐசி நிறுவனமே வந்து கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி எல்ஐசி டைட்டில் வைக்கக்கூடாது, அது எங்கள் டைட்டில் நான் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து புது டைட்டில் புது லுக்கோட வரப்போகுது. அந்த அறிவிப்பு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கராஜன் நடிப்பில் வரப்போகிற திரைப்படத்தோட புது டைட்டில் அப்புறம் லுக், ஃபர்ஸ்ட் லுக், அந்த டைட்டிலோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் பண்ண போகிறாங்க. அது எப்போ அப்படின்னா, வர ஜூலை 25 காலையில் 12 மணிக்கு கரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 12 AM கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிடும். மற்றும் எல்ஐசி திரைப்படத்துக்கு புது டைட்டில், அதான் இப்போ வந்து புதுசாக ஒரு டைட்டில். ஓகேப்பா, அந்த பிரச்சனையே வேணாம், நான் புது டைட்டிலே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு புது டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டைட்டில் ரிலீஸ் ஆனால் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு செக் பண்ணிட்டு ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ண வேணாமே, ஒரு லுக்கும் சேர்ந்து விட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லுக்கோட சேர்த்து டைட்டில் வரப்போகுது. பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னப்பா படம் பாதி தான் எடுத்திருக்காங்க, அப்புறம் நின்றுச்சு, கேப் விட்டுருச்சு, அதனால தான் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து அடுத்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு போயிட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான், கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. ஓடிடி வந்து ரைட்ஸ் வந்து இப்போ வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓடிடி வந்து அதிக விலையில் வாங்குறது இருந்துச்சு. அந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதிக விலையில் ஓடிடி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்குமே அதிக விலை வாங்கினாலுமே அங்கே வந்து லாபம் வர மாட்டேங்குது. அதனால் ஓடிடி எல்லாமே வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு சில இந்த பட்ஜெட்டுமே, இந்த படத்தோட பட்ஜெட்டுமே அதிகமாக போயிடுச்சு. அதனால ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கன்சல்ட் பண்ணி இப்போ வந்து திரைப்பட ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும். அது எந்த சந்தேகம் இல்லை. அதுக்கு ஒரு ரூமர்ஸுக்கு ஒரு பதிலடியாக தான் வந்து இந்த திரைப்படம் அவ்வளோதான் நின்றுச்சு, இதுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு பதிலடியாக தான் இப்போ அவங்க வந்து டைட்டில் சேஞ்ச் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை வந்து இது வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், படம் ட்ராப் அவுட்லாம் ஆகாது, படம் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த படம் வரும், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்துடும். எங்கேயுமே அந்த திரைப்படம் வந்து ட்ராப்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஓகே, ஜூலை 25 12 AM ஃபர்ஸ்ட் லுக் புது டைட்டிலோட வரப்போகுது. எல்ஐசி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் புது டைட்டில், எல்ஐசி கிடையாது இனிமேட்டு, புது டைட்டிலோட இதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? நம்ம விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கராஜன் நடிப்பில் வரப்போகிற இந்த திரைப்படத்துக்கானதை மறக்காம சொல்லுவாங்க. இந்த திரைப்படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் வந்து எப்பயோ பண்ணி முடிச்சாச்சு. பழைய ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் பண்ணலான்ட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு இந்த படம் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ராப் ஆகி இப்போ வந்து பிரதீப் ரங்கராஜன் கையில் போயிருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த திரைப்படம் அவுட்டிட்டாக இல்லாமல் இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிரிப்ஷியாக வந்து படத்தை கொடுக்க போகிறான்றதை பற்றிலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு பிடிச்சா மறக்காம லைக் சேனல் சப்ஸ்கிரைப் டு டேஸ் யூடியூப் சேனல். நீங்கள் எவ்வளோ ரைட் பண்ணுறீங்க மறக்காம விக்னேஷ் சிவன் அவரோட அடுத்த திரைப்படத்துக்காக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.